பராபவ வருடம் ஆனி மாதம் 16ஆம் நாள் 30/6/2026 செவ்வாய்க்கிழமை. நாள் முழுவதும் தேய்பிறை பிரதமை திதியும் நாள் முழுவதும் பூராடும் நட்சத்திரமும் சித்த யோகமும் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் சுக்கிரன் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக கேதுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, வாஸ்து காரியங்கள் மற்றும் வீடு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை என்ற முறையில் முருகப்பெருமானை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கிற விஷயம், மருத்துவ துறையில் நரம்பு சார்ந்த துறைகளில் சாதிக்கிற ஜாதகம் எப்படிப்பட்டதாக இருக்கும். இயல்பாக நம்முடைய வேத ஜோதிடம் மருத்துவத்திற்கான கிரகமாக செவ்வாயை சொல்லுகிறது. அதாவது திக்பலம் பெற்ற செவ்வாய் லக்ன ராசியிலிருந்து 2-10 இடங்களோடு அதிகமாக குரு சுக்கிர தொடர்புகளை பெற்று வலுவாக அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் ஒருத்தவரை மருத்துவராகிறார்னு பார்க்குறோம். தனிநபர் ஜாதகங்களில் ஒருவர் மருத்துவர் ஆவதற்கான கிரக சூழலாக இந்த செவ்வாயினுடைய அமைப்பு இப்படி இருந்தால் இருக்குங்கிற முறையில், அதில் மருத்துவத்தில் நிறைய துறைகளில் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா குறிப்பாக நரம்பு சார்ந்த துறைகளில் ரேடியாலஜி, நரம்பு, ஸ்கின் சார்ந்த அமைப்புகள், இது போன்ற புதனினுடைய காரக அமைப்புகளில் மிகப்பெரிய அளவில் பிரபலமாவதற்கான கிரக சூழலாக நம்முடைய வேத ஜோதிடம் எதை சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான முறையில் சொல்லப்படுகிற விஷயம் புதன் வலுத்திருக்கிற அன்பர்கள். புதன் செவ்வாய்க்கு அடுத்தபடியாக அதிக சுப தொடர்புகளோடு இருக்கின்ற மருத்துவர்கள் நரம்பியல் துறையிலும் ரேடியாலஜி, ஸ்கின் சார்ந்த துறைகளிலையும் மிகப்பெரிய அளவில் புகழ் பெறுவார்கள் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதிகளில் ஒன்றாக இருக்கு. மேச ராசி அன்பர்கள், இன்றைய நாளினுடைய கிரகத்தன்மைகள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் ஒத்து வருகிற சூழலோடு உறுதித்தன்மை மிகுந்த தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும், எதிர்ப்புகள் விலகும், சங்கடமான சூழல்கள் மறையும், சகல விதத்திலும் அனுகூலங்கள் உண்டாகும். சரியான முறையில் திட்டமிட்டு செயலாற்றி எதிலும் நிறைவான வெற்றி பெற இருக்கிறீர்கள். இருப்பினும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுவது அனுகூலத்தை கொடுக்கும். தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும். நிதி நிலைமை இயல்பாக இருக்கும். கையிருப்பு கரையும் அப்படிங்கிற சூழலோடு அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுக்காக உதவி செய்கிற பொழுது கவனமாக இருக்கவும், குறிப்பாக பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற போன்ற நிகழ்வுகளில் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்வதும் சிறப்பு. கோர்ட் கேஸு, வம்பு வழக்குகளில் சற்று கவனமாக இருப்பதும் நலம் பயக்கும். குடும்ப உறவுகளுக்குள் அனுகூலமான தன்மைகள் உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் குலதெய்வ அனுக்கிரகமும் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாளில் செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான அமைப்புகளில் அலைச்சல்கள் இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். அதிலிருந்து வந்த இழுபறியான சூழல் மறையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் வீணாக உழைக்க நேரிடும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள்ள பல தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இயல்பான சந்தோஷமான சூழல்கள் உண்டு. குழந்தைகளிடம் நடந்து கொள்வது உங்களுக்கு இன்றைய நாளில் பிரியமான சூழலை ஏற்படுத்தும். பெண்மணிகள் எதிலும் அனுக்கிரகமாகவும் கவனமாகவும் நடந்து கொள்வீர்கள். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் பெண்களால் இன்றைய நாளில் இருக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகள் தடைகளை நீக்கி வெற்றி காணுகிற தினமாக
மேச ராசி என்பவர்களுக்கு நல்லதொரு எதிர்பார்ப்புகள் முழுமையான முறையில் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி என்பர்களே, இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சார அமைப்புகள் எப்படி இருக்கு? உங்களுக்கான மாற்றத்தையும் புதுமையான அணுகுமுறைகளையும் நிறைய கொடுக்கிறதா? உத்வேகமான பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா வகையிலுமே நல்லதொரு எதிர்பார்ப்புகளும் மாற்றங்களும் உறுதித்தன்மையும் மேம்படுகிற நாளாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். தடைகள் அனைத்தும் விலகும். உங்களுடைய திட்டமிடுதல் அனைத்தும் மிக சரியாக நடக்கும். எதிலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பீர்கள். எதிர்பாராத அனுகூலங்கள் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்களில் இருந்து வந்த தடைகளை விளக்கும். பொருளாதார நலன் மேம்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. எதை செய்தாலும் 1-2 முறை யோசித்து செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது சிறப்பு. ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை முழுமையாக தவிர்ப்பதும் அனுகூலமாக இருக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாய்ப்பதில் சில இழுபறியான சூழல்கள் ஏற்படலாம். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் பணியிடங்களில் சில தொந்தரவுகளையும் சங்கடங்களையும் சந்திக்க நேரிடும். கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாள் மற்றபடிக்கு அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் உங்களுக்கு அனுகூலத்தை செய்யும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். நிறைவான முன்னேற்றங்கள் நிறைய உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவடையும். சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான தன்மைகள் உருவாகும். பெண்மணிகள் இன்றைய நாளில் அனுசரித்து போவது சாதகமான சூழலுக்கு வழிவகுக்கும். கலைத்துறை என்பர்கள் சாதனைகளை புரிய இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் சாதகமான சூழல்கள் ஏற்படும். எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் நினைத்தபடி மிக சரியான முறையில் நடக்கின்ற நாளாக, மாற்றங்கள் உள்ள தினமாக, மகிழ்ச்சிகரமான அனுபவங்களோடு இன்றைய நாள் ரிஷபராசி என்பர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் யோசித்து செயல்படுவது நல்லது. ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்க போகிறது. மிருகஸ்ரீச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள், அனுகூலங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா விதமான தடைகளையும் முறித்து வெற்றிகரமான அனுகூலத்தையும் நிறைவான தன்மைகளையும் பெறுகிற நாளாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையிருக்கிறது. முக்கியமான கிரகங்கள் எல்லாம் சாதகமாக சஞ்சரிக்கின்ற முழுமையான அனுபவங்களும் புதிய அணுகுமுறைகளும் நிறைந்த தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கிறார். ராசியின் யோகர்கள் அனுகூலமாக இருக்கிறார்கள். தடைகள் அனைத்தும் நீங்கும். மாற்றங்கள் உருவாகும். புதுவிதமான உத்வேகமும் சிந்தனையும் அதிகரிக்கும். அனுபவ அறிவு வெளிப்படும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக நல்ல கிரக சூழல்கள் உள்ள நாளாக, எல்லா வகையிலும் லாபம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நினைத்தது அனைத்தும் நடப்பதால் சந்தோஷம் மிகுதியாக இருக்கும். அறிவுத்திறன் மேம்படும். மற்றவர்கள் பேசுவதை தவறாக புரிந்து கொண்டு சில நேரங்களில் சங்கடங்கள் உருவாகலாம். கவனமாக இருங்கள். மனோதைரியம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் மேம்பட்ட நிலையில் இருக்கும். தொழில் போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். தொழில் ரீதியான காரியங்களில் மேம்பட்டதானதொரு நல்ல வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் சிறப்பினை பெற இருக்கிறீர்கள். மேலதிகாரிகள் கூறியபடி காரியங்களை செய்து முடித்து நிறைவான பாராட்டு பெற இருக்கிறீர்கள். குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் நீங்கும். குலதெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். உறவுகள் மூலம் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. மனதளவில் உற்சாகம் மிகுதியாக இருக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்த நாளாகவும் சந்தோஷம் அதிகரிக்கிற தினமாகவும் அமையிருக்கிறது. குறிப்பாக வங்கி பணி, ஆசிரியர், நிதி மற்றும் நீதித்துறை சார்ந்த அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கு மேன்மை உண்டு. பொருளாதார நலன் சிறப்படையும்.
வாகன பயணங்களில் கவனமாக போவது நல்லது. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சிறப்பாக பூர்த்தியாகிற நாளாக, சிக்கல்கள் மறைகிற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் விலகுகிற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தெளிவுகள் ஏற்படுகிற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள்லாம் எப்படி இருக்கு? எல்லா விதமான மேன்மைகளையும் யதார்த்தங்களையும் புரிய வைக்கின்ற ஒரு அற்புதமான தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். ராசியோடு 3 சுபர்கள் தொடர்பு கொள்ள மாற்றமில்லாத சூழலோடு மிக மகிழ்ச்சியான கிரக அனுகூலங்கள் உள்ள நாளாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக எல்லா விஷயத்திலும் எதிர்நீச்சல் போட்டு சாதனைகள் புரிய இருக்கிறீர்கள். தடைகள் அனைத்தும் விலகும். அனுகூலமான சூழல்கள் உருவாகும். நண்பர்கள் உறவுகளிடம் வீண் மனசங்கடங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று எண்ணிய பொருட்களை வாங்குவதில் கூடுதலாக ஆர்வம் செலுத்துவீர்கள். எதிலும் அவசரம் காட்டுவதை தவிர்ப்பது நல்லது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் சரியாக திட்டமிட்டு காரியங்களை செய்வது அனுகூலமான தன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாள் தொழில் பங்குதாரர்களால் அனுகூலத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரியம் நெருக்கம் உருவாகும். குழந்தைகளுக்காக கூடுதல் மகிழ்ச்சிகளை மேற்கொள்வீர்கள். அவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். எதிர்பாராத தேவையற்ற செலவுகள் ஏற்படும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். வாகன பயணங்களில் நிதானமாக போவது நல்லது. பெண்மணிகள் வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. எதிலும் நிதானம் அவசியம். பொருள் சேர்க்கை உண்டாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. கவனமாக செயல்படுவதன் மூலமாக அனுகூலங்களும் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை இணையவழி வருமானம், டிவி, பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற அன்பர்களுக்கு மிக சாதகமான நிகழ்வுகள் நடக்கிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். மனம் மகிழும்படியான அநேக நிகழ்வுகள் உண்டு. பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலங்களும் உண்டு. விருப்பப்படும்படியான நிகழ்வுகள் அனைத்தும் தடையில்லாமல் நடக்கும். அரசியல்வாதிகள் கடின முயற்சிக்கு பிறகு ஆதாயம் பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேலோங்கும். இளைஞர்களுக்கான சங்கடங்களும் தொல்லைகளும் மறைகிற நாளாக, காரிய வெற்றி நிறைந்த தினமாக, எதிர்பாராத உதவிகள் முழுமையாக கிடைக்கக்கூடிய தினமாக கடகத்துக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கிற தினமாகவும், பூச நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் மிகுந்த நாளாகவும், ஆயில்ய நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் மிக சாதகமான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மேன்மைகள் நிறைந்த நாளாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். தடைகள் அனைத்தும் நீங்கும். வலுவான கிரக சூழல்கள் மாற்றத்தை கொடுக்கும். எதையும் சமாளித்து முன்னேறக்கூடிய அனுபவ அறிவு வெளிப்படும். குறிப்பாக பணத்தேவை பூர்த்தியாகும். பயபக்தி அதிகரிக்கும். ஆன்மீக தொடர்புகள் மேம்படும். அதிர்ஷ்ட சூழல்கள் உறுதியாக கிடைக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் அவப்பெயர் உண்டாவதற்கான தன்மைகள் இருக்கிறது. கவனமாக இருங்கள். பயணங்களின் மூலமாக அனுகூலங்கள் உண்டு. மனக்குழப்பம் நீங்கும். மாற்றங்கள் உருவாகும். முக்கிய முடிவெடுப்பதில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். குறிப்பாக செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் பற்றிய கவலை முழுமையாக விலகும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் உண்டு. நீண்ட நாட்களாக பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் இருந்து வந்த சங்கடங்கள், தடைகள் அனைத்தும் நீங்கும். தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூடுதலாக பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும். வேலை மாறுதல் பற்றிய எண்ணம் நல்லதொரு உறுதியான சூழலை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிற நபர்களோடு அனுசரித்து செல்வது சிறப்பினை கொடுக்கும். நெருக்கடியான நேரத்தில் உறவுகள் மற்றும் நண்பர்கள் உதவி கிடைப்பதில் தடை தாமதங்கள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவது நல்லது. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், ப்ரமோட்டர்ஸ் போன்ற தொழில் உத்தியோக அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. பெண்மணிகள் பண தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கும். தைரியம் மேம்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு தடைகள் விலகும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகிற நாளாக,
சிம்மத்திற்கு சிக்கனமான நடவடிக்கைகளின் மூலமாக மேன்மைகள் நிறைந்த மதிப்பு உயர்கிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர நண்பர்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. பூர நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்பு மேம்பட போகிறது. உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணம் மேன்மையோடு கூடிய நாளாக கன்னிக்கு இன்றைய நாள் அமையும். திக்பலம் பெற்ற சூரியன், லாபத்தில் ராசிநாதன், கூடுதலாக திக்பலம் பெற்ற சந்திரன் என முக்கியமான யோகர்கள் எல்லாம் சிறப்போடு சஞ்சரிக்கின்ற சிந்தனை செயல்திறன் மேம்படுகிற தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் அமையும். நீண்ட நாள் கவலைகள் மறையும். காரிய விஷயம் அனைத்தும் உங்களுக்கு நினைத்தபடி நடக்கும். அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுகிரகம் உண்டு. குருவின் சஞ்சாரத்தால் பொருளாதார நலன் மேம்படும். இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான தன்மைகள் உண்டு. மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக தடைபட்டும் வராத பணம் நிறைவாக கைக்கு வந்து சேரும். பயணங்களால் வெற்றி வாய்ப்பு மேம்படும். அதனால் நன்மையும் அனுகூலமும் உருவாகும். உங்களது செயல்கள் மற்றவர்களை கவரும் விதத்தில் இருக்கும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். மாற்றங்கள் உருவாகும். மற்றவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் நிறைவாக கிடைக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சுறுசுறுப்படையும். வியாபார விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனை அனுகூலமாக இருக்கும். சூரியனினுடைய சஞ்சாரம் அரசியல்வாதிகளாலும் அரசு துறையில் இருக்கிற அன்பர்களாலும் அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை அரசு மற்றும் தனியார் துறைகளில் நிர்வாகம் போன்ற உயர் பொறுப்பில் இருக்கிற அன்பர்களால் ஆதாயம் பெறக்கூடிய தன்மைகளும் உண்டு. குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் நல்லதொரு காரிய வெற்றி பெற இருக்கிறீர்கள். புத்திசாதுரியம் கூடுதலாக இருக்கும். மதிப்பு மரியாதையும் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனசங்கடங்கள் நீங்கும். குழந்தைகள் உங்களது சொல்படி நடப்பது மனதிற்கு இதமளிக்கும். செயல்திறன் மேலோங்கும். உறவுகள் மூலம் நன்மை உண்டாகும். பெண்மணிகளுக்கு உங்களது செயல்களுக்கு மற்றவர்களிடமிருந்து பாராட்டு கிடைக்கும். பயணங்களால் சாதகமான தன்மைகள் ஏற்படும். கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. மாணவர்களுக்கு ஆற்றல் மேம்பட்ட நிலையில் இருக்கும். அரசியல்வாதிகள் தடைப்பட்ட காரியங்களை சிறப்பாக செய்ய இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு மாற்றங்களும் உத்வேகமும் உருவாகும். இன்றைய நாள் அனைத்து விதமான சூழலிலும் வெற்றி வாய்ப்பை கூடுதலாக கொடுக்கிற தினமாக கன்னி ராசி என்பர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதாயம் நிறைந்த தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் கிடைக்கிற நாளாகவும், சித்திர நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள்லாம் எப்படி இருக்கிறது? புதுமைகளையும் மாற்றங்களையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய வகையில் உற்சாகமும் சாதகமான தன்மைகளும் நிறைந்த நாளாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ராசிநாதன் கேந்திர வலுவோடு உச்சனோடு பாக்கியாதிபதியோடு இணைந்திருக்க ராசியின் யோகர்களான சனி மற்ற கிரகங்கள் அனைத்தும் வலிமை பெற்றிருக்கிறதால நினைத்ததை சாதிக்கின்ற நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமையும். எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் விலகும். குறிப்பாக ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கோர்ட் கேசு வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உண்டு. உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். ஏற்றம் மிகுந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலங்கள் ஏற்படும். மூத்த சகோதர உறவுகளால் நல்லதொரு மாற்றமும் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். புத்திசாதுரியமும் அறிவுத்திறனும் மேம்படும். எதை செய்வது எதை விடுவது என இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணவரவு இயல்பாக கிடைக்கும். அடுத்தவர்களிடம் உங்களது செயல் திட்டங்கள் பற்றி தேவையில்லாமல் கூறுவதை தவிர்ப்பது நல்லது. வழக்குகளில் சாதகமான தன்மைகள் காணப்படும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிற அன்பர்கள் அவசரமான முடிவுகள் எடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. பேச்சாற்றல் மூலம் தொழில்துறையினருக்கு லாபத்தன்மைகள் மேம்படும். தொழில் போட்டிகளை தவிர்க்க துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். குறிப்பாக இன்றைய நாள் மேம்பட்டதொரு நல்ல பலனை கொடுக்கிற நாளாக உங்களுக்கு அமையிருக்கிறது. குறிப்பாக ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருக்கிறவங்க, கமிஷன் ட்ரேடிங் மாதிரியான துறை அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழல் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகளை கூடுவதை அனுசரித்து போவது சிறப்பு. நிதானமாக யோசித்து செயல்படுவது பணியிடங்களில் சங்கடங்களை கொடுக்கும் என்ற முறையில் சுறுசுறுப்பாக செயல்படுவது மாற்றத்தை கொடுக்கும். பணவரவு இயல்பாக இருக்கும். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி நடக்கும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் கவனமாக பேசுவதன் மூலமாக நன்மை உருவாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில்
ஆர்வம் காட்டுவீர்கள். உறவுகள் மத்தியில் இருந்து வந்த பழைய பகைகள் மறையும். குடும்பத்திலிருந்து வந்த சங்கடங்கள் சோதனைகள் நீங்கும். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் அதை எப்படி செய்வது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. மாணவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய சொத்துக்கள் தாமதமாவதில் சில விஷயங்கள் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை துலாம் ராசியினருக்கு சங்கடங்கள் நீங்கி காரிய வெற்றி கிடைக்கிற நாளாக இருக்கும். குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்கள் புதுமையையும் எதிர்பார்ப்புகளையும் உணரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆர்வம் மேம்படுகிற நாளாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகிற தினமாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான கிரக தன்மைகள் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? பொதுவாக வலுப்பெற்ற கிரக சூழலோடு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நல்லதொரு மாற்றங்களை உறுதியாக கொடுக்கிற நாளாக அமையும். சகலவிதமான சங்கடங்களும் நீங்கும். அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். அனைத்து நலன்களும் உங்களுக்கு இயல்பாக கிடைக்கும். குறிப்பாக நேற்றைய தினம் பார்த்தது போலவே உச்சகுரு ராசி மற்றும் 3ஆம் இடம் 5ஆம் இடம் போன்றவற்றை வலுத்து தொடர்பு கொள்றதால அனைத்து விதமான ஆதாயங்களும் அதிர்ஷ்டங்களும் தடை நீங்கி கிடைக்கக்கூடிய தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமையும். ராசியை ராசிநாதன் பார்ப்பதும், ராஜயோகாதிபதி சந்திரன் தனஸ்தானத்தில் வலுவாக வீட்டிருப்பதும் சகலவிதமான பொருளாதார மேன்மைகளும் உருவாகும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் இருக்கும். குறையொன்றும் இல்லாத சூழல் உண்டாகும். தோல்விகளை வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றி செயலாற்றி நல்லதொரு அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். மனக்கவலைகள் விலகும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். தொழில் பங்குதாரர்களால் ஆதாயம் உருவாகும். தொலைதூரத்திலிருந்து வந்து மகிழ்ச்சிகரமான தகவல்கள் தேடி வரும். கூடுமானவரை ஆடம்பர செலவுகள் செய்வதை தவிர்ப்பது அறவே சிறப்பு. கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மையை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபம் இயல்பாக வந்து சேரும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அதனால் களைப்புகள் ஏற்படலாம். குடும்ப அளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி எல்லோரும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பார்கள். குறிப்பாக யாரிடமும் நிதானமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும். குழந்தைகள் மூலம் மனமகிழ்ச்சி உருவாகும். குலதெய்வ அனுக்கிரகம் ஏற்படும். பெண்மணிகளுக்கு இருந்து வந்த மன சங்கடங்கள் விலகும். எதிர்பார்த்த உதவிகள் நிறைவாக கிடைக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு வெற்றிகரமான சூழல்கள் ஏற்படும். கடன்கள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும். இன்றைய நாள் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடித்து நிறைவான வெற்றிதனை உறுதியாக பெறுகிற தினமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு நம்பிக்கை மேம்பட போகிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாக இன்றைய நாள் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் இசைந்த வண்ணம் மகிழ்ச்சிகரமான புது அனுபவங்களை கொடுக்கிற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக 6இன் செவ்வாய் தனித்திருந்து சனியின் தொடர்பை பெற்றிருப்பது கடன் சார்ந்த சிறு சிறு மனசங்கடங்கள் ஏற்படலாம். ஆனாலும் ராசியிலேயே ஒளிச்சந்திரன் அமர்ந்து ராசிநாதன் அதிர்ஷ்ட பாவகத்தில் இருப்பது வெளியூர் வெளிமாநில பயணங்கள், கடல் கடந்த பயணம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகத்தால் அனுகூலத்தை கொடுக்கும். பொருளாதார நலன் மேம்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்க முடியாத காரியம் சிறப்பாக முடிவு பெறும். எதை செய்கிறீர்கள், எப்படி செய்கிறீர்கள் என்பதை யோசித்து செய்வது அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். எந்த ஒரு இக்கட்டான சூழலிலும் நிதானமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு இயல்பாக கிடைக்கும். எந்த வாக்குறுதியும் கொடுக்கும் முன்பாக யோசித்து செயல்படுவது சிறப்பினை தரும். மற்றவர்களின் செயல்பாடுகள் கோபத்தை தூண்டுவதாக அமையும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் முன்னேற்றம் காணும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து போவது நல்லது. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது நல்லதொரு சாதகமான சூழலுக்கு வழிவகுக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் சுறுசுறுப்பை கொடுக்கும். குடும்ப அளவில் இருந்து வந்த மன வருத்தங்கள் மறையும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். பெண்மணிகள் எந்த வாக்குறுதியை கொடுப்பதையும் அறவே தவிர்ப்பது நல்லது.
கோபத்தை குறைப்பது சாதகமான சூழலை கொடுக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. மாணவர்களுக்கு மாற்றம் உண்டு. அரசியல்வாதிகள் அனுசரித்து போகக்கூடிய ஒரு நல்ல தன்மையுள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கும். எதை செய்தாலும் திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக திறன் மேம்படுகின்ற நாளாக, அனைத்திலும் புகழ் பெறுகிற நாளாக, நினைத்ததை சாதிக்கிற தினமாக தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. ஆன்மீக தொடர்புடைய காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பங்கள் விலகப் போகிறது. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரகத்தன்மைகள், கிரக சூழல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? குற்றங்குறைகள் அனைத்தும் நீங்கி சந்தோஷமான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமையிருக்கிறது. குறிப்பாக சந்திரன், செவ்வாய், ராசிநாதன், சனி போன்றவர்கள் சாதகமாக இருக்கிறார்கள். சகலவிதமான தடைகளும் நீங்கும். காரிய வெற்றி உருவாகும். கவனமாக இருப்பீர்கள். அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு அநேக பக்குவமான காரியங்களை செய்து முடிக்க இருக்கிறீர்கள். திட்டமிட்டு மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சிறப்புகள் கிடைக்கும். பணவரவு தாமதப்பட்டாலும் கையிருப்பு சரியாக இருக்கும். வேலை தவறி உணவு சாப்பிடுகிற சூழலை அறவே தவிர்ப்பது நல்லது. முக்கியமான பணிகளில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது மேன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கிய நலன் காக்கப்படும். மனதளவில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்வுகள் இருக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த ஆர்டர்கள் நிறைவான முறையில் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் உங்களுடைய மேன்மைகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனுகூலமாக அமையும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுகிரகம் உண்டு. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. சகோதரர் விஷயத்தில் சாதகமான தன்மைகள் ஏற்படும். தந்தை மகன் உறவு இயல்பாக இருக்கும். மனதளவில் துணிச்சல் அதிகரிக்கும். கடன்கள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும். பெண்மணிகளுக்கு முக்கியமான வேலைகளில் ஏற்பட்ட தாமதங்கள், தடைகள் விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் எடுக்கும். குறிப்பாக இன்றைய நாள் அரசியல்வாதிகளுக்கு சாதகமான தன்மைகளை கொடுக்கும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் செய்வதை அறவே தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகிற நாளாக மகரத்திற்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திராட நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உண்டு. அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலக்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, சரியான திட்டமிடுதல், உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஒருங்கே பலனளிக்கக்கூடிய மாற்றங்களும் உற்சாகமும் நிறைந்த நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. ராசிநாதன் உச்சன் வீட்டில் உச்சன் தொடர்போடு இருப்பது, 6ஆம் பாவகம் அதிக சுகத் தொடர்புகளை பெற்றிருப்பது, உத்தியோகத்துறை என்பர்களுக்கு உயர்வுகள் உண்டு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. இன்சூரன்ஸ், காப்பீடு போன்ற துறை நிறுவனங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள், மருத்துவர்கள், யூனிஃபார்ம் சர்வீஸ் போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் உண்டு. குறிப்பாக வழக்கறிஞர், மார்க்கெட்டிங் ஏஜென்சி போன்ற துறை அமைப்பில் இருக்கிறவங்க புகழ் பெற இருக்கிறீர்கள். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பல வகையிலும் அனுகூலங்களும் சாதகமான தன்மைகளும் ஏற்படுகின்ற நாளாக, உற்சாகம் நிறைந்த தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். பொருளாதார நலன் மேம்படும். புகழ் பெறுவதற்கான தன்மைகள் உண்டு. எளிதில் மற்றவர்களை கவரும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். குறிப்பாக சூரியனுடைய சஞ்சாரம் சுறுசுறுப்பை கொடுக்கும். முன்கோபம் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. பணவரவு மேம்படும். மனோதைரியம் அதிகரிக்கும். எப்படிப்பட்ட சூழலையும் எளிதில் சமாளித்து முன்னேற்றம் காண இருக்கிறீர்கள். எந்த சூழலிலும் அடுத்தவர்களுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருப்பது நல்லது. வழக்கு விவகாரங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தடைகள் இருந்து வந்தது விலகும். தொழில் பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது நல்லது. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற சாதகமான தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறை என்பவர்கள் சக ஊழியர்களிடம் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் நிதானமாக இருப்பது நல்லது. உங்கள் மீதிருந்து வந்த குற்றச்சாட்டுகள் அகலும். குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும்.
கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். உறவுகள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் கூடும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் சாதகமான சூழலை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு தடைகளை விளக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற ஏற்றம் மிகுந்த நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற நாளாகவும், சதய நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் உடனுக்குடன் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் உற்சாகம் நிறைந்த தினமாக மீனத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். ராசியிலேயே சனி அமர்ந்திருக்கிறார். கூடுதலாக உச்சகுருவின் பார்வையை வாங்கியிருக்கிறார். உயர்வான சூழலோடு இருக்கிறார். காரிய தடைகள் அனைத்தும் நீங்க போகிறது. கவனமான செயல்பாடுகள் அனைத்திலும் நிறைவான வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்து வந்த சில செயல்பாடுகளின் மேன்மை உண்டு. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொருளாதார நலன் மேம்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதிர்ஷ்ட சூழல்கள் அநேகம் உண்டு. நிம்மதியான அணுகுமுறைகள் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாள் மன உறுதியோடு எதையும் கண்டு அஞ்சாமல் வெற்றிகரமான செயல்பாடுகளை முடிக்கின்ற நாளாக அமையிருக்கிறது. பல விதத்திலும் ஏற்பட்ட காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கோர்ட் கேசு வம்பு வழக்குகள் சாதகமான சூழலை கொடுக்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான விஷயங்களில் அனுகூலங்கள் உருவாகும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களோடு இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். புதிய ஆர்டர்கள் திட்டமிட்டபடி கிடைக்கும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நினைத்தபடி பணிகளை முடிக்க இயலாத சூழல் உருவாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களோடு தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது நல்லது. தொழில் பங்குதாரர்களால் ஆக்கப்பூர்வமான சூழல்கள் உருவாகும். குழந்தைகளிடம் அனுசரித்து செல்வது குறைகள் எதுவும் இல்லாத சூழலை கொடுக்கும். எதிலும் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவது எல்லா வகையிலும் வெற்றிகரமான தன்மைகளை கொடுக்கும். எந்த காரியத்திலும் குடும்பத்தினரின் ஆலோசனையை கேட்டு நடப்பது வெற்றிகரமான சூழலுக்கு வழிவகுக்கும். பெண்மணிகள் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. மனத்தடுமாற்றம் விலகும். மாற்றங்கள் உருவாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக மேம்பட்ட நிலையில் பூர்த்தியாகிற நாளாக மீனத்திற்கு உயர்வும் உறுதித்தன்மையும் மிகுந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகு இருக்கிறது. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள்